இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிண்ணத்தில் சுடு தண்ணி வச்சுப்போம். 1 கப் மாவு எடுத்துக்கேன். எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹீட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டோம். தண்ணி கொதிக்க வச்சுருப்போம். இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் போட்டுருவோம். இந்த கப்பில் வந்து 1 கப் மாவு எடுத்தோம். அதுக்கு 2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கலாம் கேஸில் வச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் போட்டுருவோம். வெந்துச்சுன்னா அதுவாக மேலே வந்துடும். நீங்கள் பாருங்கள், நல்லா வந்துருச்சு மேலே. இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். வேக வச்சு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவளையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுவோம். அப்போ தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும் பால் கொழுக்கட்டைக்கு. இப்போ நல்லா கரைச்சாச்சு. பால் இல்லாத பால் கொழுக்கட்டை ஒன்றா ஆட் பண்ணிடலாம். வேக வச்சது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். கரைச்சி வச்சுருக்க மாவு ஊற்றிடுவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை போட்டுருவாங்க. இப்போ வந்து வெந்துருச்சு மாவு. வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம துருவி வச்சு இந்த தேங்காவை போட்டு இறக்கிடுவோம்.